நான் சிங்கப்பூரை சேர்ந்தவன். சிங்கப்பூர் நாடு குறிப்பிட்ட வருடங்களில் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி கட்டத்தில் பிரபலமான நாடு. ஆனால் எனது 15 நாள் சீனா பயணத்தில் நான் பார்த்ததை ஒப்பிடும்போது இது ஒன்றுமில்லை. வெயின் யாப் தனது போஸ்டில் குறியிட்டு உள்ளார். தனது சீன பயணத்தின் தனித்துவமான தருணங்களில் ஒன்று சீன ஏஐ ஆபான என் பயன்பாடு. இது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சமீபத்தில் இது ஆப்பிள் ஸ்டோரில் மிகவும் பிரபலமான இலவச பயன்பாடாக இருக்கும் விஞ்சியது. அதேபோல கூகுள் மேப்ஸிற்கு எதிரான சீனாவின் பைடூயில் டீப்சீக் தடையின்றி ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக வெயின் யாப் குறிப்பிட்டு உள்ளார். நான் உணவைத் தேடும்போது ஆஸ்க் டீப்சீக் ஆப்ஷனை பயன்படுத்த முடியும். இது சாப்பிட நான் செல்லக்கூடிய இடங்களை பரிந்துரைக்கும் என்று குறிப்பிட்டு உள்ளார். மற்றொரு தனித்துவமான அம்சம் சீனாவின் மலிவு உணவு விநியோக சேவை. ஒரு முழு உணவை வெறும் 10 நிமிடங்களில் $2 ரூ. 17 க்கு எவ்வாறு அங்கு கிடைக்கும் என்பதை வெயின் பகிர்ந்து கொண்டார். அவர் $8,680 க்கு ஆப் அடிப்படையிலான பிழையான சேவையான பாட்டூயால் வெயின் ஈர்க்கப்பட்டார். இதில் யூசர்கள் யாராவது அவர்களுக்காக ஏரன் சர்வீஸ்களை வழங்க $2 முதல் $4 வரை செலுத்தலாம். இந்த சர்வீஸை வழங்க சரியான நேரத்தில் இருந்தால் 28 சென்ட் போனஸ் கிடைக்கும் என்பதால் 8 மாடிகள் வரை ஓடுவதையும் பார்க்க முடிந்தது என்றார். வெயின் சீனாவின் அதிவேக ரயில் நெட்வொர்க் குறித்தும் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினர். அங்கு ரயில்கள் மணிக்கு 350 கிமி வேகத்தில் பயணிக்கின்றன. 2035 அனைத்து முக்கிய நகரங்களையும் 3 மணி நேர பயண வட்டத்திற்குள் இணைப்பதை சீனா நோக்கமாக கொண்டுள்ளதையும் அவர் பகிர்ந்து கொண்டார். மேலும் தனது ஹோட்டல் ஸ்டேவின் போது ரோபோக்கள் மூலம் அறை சேவை, டெலிவரிகள் மற்றும் 24 மணி நேர சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருந்து பொருட்களை கையாண்டது குறித்தும் வியப்பை வெளிப்படுத்தினார். கிடைத்த ஒரு களிமண் பானை உணவின் வீடியோவை பகிர்ந்து கொண்டார். ஷேர்ட் பைக்ஸ் பொதுவானவை என்றாலும் சீனாவில் குடைகள், கூடைப்பந்துகள், தொலைபேசி சார்ஜர்கள் மற்றும் மஹஜோங் டேபிள்களை கூட கடன் வாங்கலாம் என்பதும் தனக்கு வியப்பாக இருந்ததாக குறிப்பிட்டார்.